இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடுறாங்க? பிள்ளைங்களை அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க இல்லையா? எப்படி கூப்பிடுறாங்க? உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. 10 பேர் இருந்தால் 6 பேர் இப்படி தான் பிள்ளைங்க இப்போ கூப்பிடுதுங்க. நாமா ஆமாம் இப்பா இங்கே வாப்பா போப்பா. பாருங்கள், நீங்கள் பெருந்தன்மையாக விடுறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. ஃபாலோ த ஆர்டர். 10 கட்டளை சொல்லுது. உங்கள் பிள்ளைங்க போய் டீச்சரை போய் டீச்சர் இங்கே வா டீச்சர்னா விட்ருவாங்களா? மூஞ்ச பேர்த்து விட்ருவாங்க. டீச்சரை போய் சாமியாரை போய் இங்கே வா ஃபாதர் இங்கே வா ஃபாதரை கூப்பிடுவாங்களா? அப்படி அப்போ வெளியில் போனால் மட்டும் உங்கள் பிள்ளைங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க மற்றவங்கள? டீச்சர் இல்லைங்க டீச்சர், வாங்க டீச்சர், ஆமாங்க டீச்சர், எப்படி பேசுகிறாங்க? அப்போ அங்கே பேச முடிகிறவங்க ஏன் வீட்டில் வந்த உடனே உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க? ஒரு நாய் வருது இல்லையா? நாய் வருகிறார், பன்றி வருகிறார், மாடு வருகிறார் அப்படி சொல்கிறோமா? என்ன எப்படி சொல்லுவீங்க? நாய் வருது, பன்னி வருது, எங்கள் அம்மா வருது. அப்போ உங்கள் பிள்ளைங்க ஒரு தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படை மரியாதையை கொடுக்கறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கல, அதை டிமாண்ட் பண்ணலை. அப்படின்னும் போது இவங்க எந்த கட்டளையை மீறுறாங்க? 10 கட்டளையினுடைய 4வது கட்டளை தாய் தந்தையை மதித்து நடங்கிற கட்டளையை மீறுறாங்க. அது இப்போ நம்ம அப்பா அம்மாவை மற்றவன் மதிக்கணும், நான் மதிக்க மாட்டேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பாமல் இருந்தால் தயவு செய்து கட்டி எழுப்புங்க, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. பிரைஸ் தி லார்ட்.